பக்கம் இருக்கவங்களாம் தனக்கு கிடைத்த பொருளை எங்கேயோ ஒரு இடத்துல கண்டெடுத்த பொருள் அல்லது தவறவிட்ட பொருளை அவங்களுக்குன்னு எடுத்துக்காம சம்பந்தப்பட்டவங்களை தேடி திரும்ப கொடுத்தவங்க இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் பொருளை தொலைச்சிட்டு அதை பெற்றவர்களும் இருக்காங்க, மற்ற பொதுமக்களும் இருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? கால் டாக்ஸி ஓட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனியில் ஓட்டியிருந்தேன். இப்போ ஐடி கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சப்போஸ் ஓட்ட முடியல, அதனால் கால் டாக்ஸி மட்டும் தான் ஓட்ட முடியும். கால் டாக்ஸி ஓட்டும்போது கஸ்டமர் ஒருத்தர் புக் பண்ணிக்கிறாங்க. குரம்பேட்டிலேருந்து எக்மோர் புக் பண்ணிக்கிறாங்க. இப்போ புக் பண்ணும்போது அவங்க பேக்கில் ஜுவல்ஸு கேஷ்லாம் இருக்குது. சரி ஓகே, அவங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இறங்கி போனோடனே எனக்கு என்ன அவங்க நம்பர்லாம் இல்லை. ஏன்னா எப்பவுமே அவங்க புக் பண்ணும்போது என் நம்பர் இருக்கும், எனக்கு நம்பர் தெரியாது, அவங்க நம்பர் தெரியாது. ஆமாம், நான் எப்பவுமே கஸ்டமர் கால் பண்ணால் கூட நான் தான் பண்ணேன். ஏன்னா லேண்ட்லைன் மூலிமா தான் என் நம்பர் அவங்களுக்கு போகும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு நம்பரில் வழி இல்லாமல் அப்படியே பேக் நானே வச்சுக்கிறேன், கார்லேயே வச்சுன்னு இருக்கேன். சரி ஓகே, அவங்க கால் பண்ணுவாங்க, எதனா ஓலாவில் எதனா கஸ்டமர் கேர்ட்டு ஃபோன் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு 10-11 மணிக்காக ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி பேக்கு எங்களுக்கு தான். ஓகே, நான் தான் பத்திரமா வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, இல்லை நான் எடுத்துன்னு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ திருவள்ளூரில் இருந்தேன், அவங்க எக்மோர். அப்புறம் அவங்க தம்பி வந்தவொடனே தான் எனக்கு தெரியும். அப்போ ஏன்னா அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. அவங்க தம்பி தான் சொன்னார். ஓப்பன் பண்ணோடனே ஜுவல்ஸு பைசா எனக்கு இருக்குன்னு ஆயிடுச்சு சார் 2 நிமிஷத்தில். இவ்வளோ சேர்த்துமா நான் இதுவாக வச்சுக்கிறேன் நான் சொல்லிட்டு. ஏன்னா ஆமாம், இதை வச்சு சுற்றி ஓட்டிக்கின்னு இருக்கேன். கஸ்டமர்லாம் வந்து போகிறேன், என்னப்பா பேக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த கிறுக்குன்னு ஆகிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் டீ ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு சார், அப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெடியாக இருந்தது.